அதுக்கு தான் அண்ணாமலைஜியே சொல்லியிருந்தார், பள்ளிகள்ல இனிமே வந்து எல்லா குழந்தைகளும் வந்து ருத்ராட்சம் அணிஞ்சு பட்டை எடுத்து போங்க அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னாரு. அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி பஞ்சபூத ஸ்தலங்கள் நேர்கோட்டுல இருக்கிறது இந்தியால தான். ஸோ காளகஸ்தி காற்று, திருவண்ணாமலை அக்னி, ஆகாயம் சிதம்பரம், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் நிலம், நீர் திருவனைக்காவல், 5ம் 79 டிகிரி நார்த் நேர்கோட்டுல இருக்கு. நம்ம அதை பத்தி நிறையவே பேசணும். அந்த ஐம்பூதம் ஸ்தலங்களையும் வந்து இப்ப ஆறுபடை பண்ண மாதிரி அங்கே சிவன் மாநாடுல நிறுவி சிவபுராணம் எல்லாரும் ஒன்னா படிக்கணும். கந்தசஷ்டி கவசம் எப்படி 5 லட்சம் பேர் ஒன்னா படிச்சு ஒரு அதிர்வு ஒரு வைபை கிரியேட் பண்ணாங்களோ அது மாதிரி சிவபுராணம் எல்லாம் படிக்கணும். அதே மாதிரி மிருத்யுஞ்சய மந்த்ரா இருக்கு, அது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து துர்மரணம் வராது அது படிக்கிறதுனால, விபத்துகள் அந்த மாதிரி எதுவும் வராது, அது படிக்கணும். இன்னொரு விஷயம் தவம் பண்ணலாம், தியானம். ஒரு 5 நிமிஷம் தியானம் 5 லட்சம் பேர் சேர்ந்து பண்றப்ப அது உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை கொடுக்கும்.